நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் ஹலோ குட்டி பிள்ளைகள், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் சண்டே ஜாம். இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களோட கூட விசேஷமான அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, 3 வாரமும் படித்த எல்லா பாட்டும் ஞாபகம் இருக்குதா? ஆமாம், இந்த மாதம் நம்ம என்ன டாப்பிக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம்? கரெக்ட், பரலோகம். பரலோகத்தில் முதல்ல என்ன பார்த்தோம்? பரலோகம் போகிறதுக்கு என்ன அவசியம். அடுத்து என்ன பார்த்தோம்? பரலோகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? பரலோகம் எப்படி இருக்கும்? பளபளக்கே. ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, பரலோகத்தில் நமக்கு என்ன வேலை? என்னது, பரலோகத்தில் வேலையா? அப்படி யோசிக்கிறீங்களா? வேலைனா இந்த ஊரில் இருக்கிற மாதிரி கார் ஓட்டுறது, பாத்திரம் தைக்கிறது, படிக்கிறது, அந்த மாதிரி வேலை கிடையாது. அங்கே உள்ள வேலை சூப்பர் வேலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படா அந்த வேலையை செய்யலாம், அந்த வேலையை செய்து ஆசையாக இருக்கும். அது என்ன வேலைன்னு தான் இந்த வாரம் எபிசோடில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல எடுத்த உடனே ஒரு பாட்டு கேட்போம். இன்னைக்கு ஒரு அழகான சூப்பர் பாட்டு படிக்கலாமா? என்ன பாட்டு தெரியுமா? மின்னி மின்னி தொலங்கிடும். ஞாபகம் இருக்கா? ஆமாம், இது பழைய பாட்டு. ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்காது. இதை நல்லா கேட்டுக்கங்க. கேட்ட அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஓகேயா? மின்னி மின்னி தொலங்கிடும், மின்னி மின்னி தொலங்கிடும், ஜொலித்திடும் பொன்னாலான நகரம். அற்புத கிண்ணற வீணைகளால், அற்புத கிண்ணற வீணைகளால் என்றும் இன்ப கீதங்கள் முழங்குவோம். மின்னி மின்னி தொலங்கிடும், மின்னி மின்னி தொலங்கிடும், ஜொலித்திடும் பொன்னாலான நகரம். அற்புத கிண்ணற வீணைகளால், அற்புத கிண்ணற வீணைகளால் என்றும் இன்ப கீதங்கள் முழங்குவோம். இயேசு ஓடு நாம் என்றென்றும் வாழுவோம். இயேசு ஓடு நாம் என்றென்றும் வாழுவோம். மின்னி மின்னி திளங்கிடும், மின்னி மின்னி திளங்கிடும், ஜொலித்திடும் பொன்னாலான நகரம். அற்புத கிண்ணற வீணைகளால், அற்புத கிண்ணற வீணைகளால் என்றும் இன்ப கீதங்கள் முழங்குவோம். இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா பரலோகத்தில் என்ன வேலை உங்களுக்குன்னு? என்ன வேலை? ஆண்டவரை இடைவிடாமல் துதிக்கிறதா பரலோகத்தில் நமக்கு வேலை. எல்லாரும் ஆண்டவர் பிள்ளை எல்லாம் சேர்ந்து மகிமையான சரீரத்தில் நல்லா படன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இயேசு நடுவில் இருப்பார். அங்கே பெரிய ஆலயம் இருக்கும். அங்கே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்போம். பரலோகத்தில் நமக்கு ஒரே ஒரு வேலை, எப்பொழுதும் ஆண்டவரை துதிப்பதும் அவரை பாடுவதும் தான். கிண்ணறங்கள், வாத்தியங்கள், மத்தளங்கள் முழங்க இயேசுவை நம்ம கொண்டாட போகிறோம். ஓகேயா? சரி, இப்போ இந்த பாட்டை நான் இன்னும் ஒரு தடவை பாடுறேன். ஓகே, நீங்கள் தான் படிச்சிங்களா? ரெண்டு வரையும் படிக்கலாமே. நம்ம ரெடியாக இருக்கீங்களா? ரைட், 2 வரி பாடினோட சேர்ந்து பாடணும். ஓகேயா? மின்னி மின்னி திளங்கிடும், மின்னி மின்னி திளங்கிடும், ஜொலித்திடும் பொன்னாலான நகரம். பாடுங்க. மின்னி மின்னி திளங்கிடும், மின்னி மின்னி திளங்கிடும், ஜொலித்திடும் பொன்னாலான நகரம். யாருக்கு பாட்டிங்களா? அற்புத கிண்ணற வீணைகளால், அற்புத கிண்ணற வீணைகளால் என்றும் இன்ப கீதங்கள் முழங்குவோம். பாடுங்க. அற்புத கிண்ணற வீணைகளால், அற்புத கிண்ணற வீணைகளால் என்றும் இன்ப கீதங்கள் முழங்குவோம். வெரி குட், சூப்பராக பாட்டுங்க. கடைசியில்
இயேசு ஓடு நான் என்றென்றும் வாழுவேன். இயேசு ஓடு நான் என்றென்றும் வாழுவேன். சேர்ந்து பாடலாமா? இயேசு ஓடு நான் என்றென்றும் வாழுவேன். இயேசு ஓடு நான் என்றென்றும் வாழுவேன். மின்னி மின்னி தலங்கிடும், மின்னி மின்னி தலங்கிடும், ஜொலித்திடும் பொன்னாலான நகரம். வெரி குட், வெரி குட், சூப்பர், அழகாக பாடிட்டீங்க. இந்த பாட்டை எப்பவும் பாடிட்டே இருங்க. பரலோகத்தில் நமக்கு என்னதான் வேலை? இடைவிடாமல் ஆண்டவரை துதிக்குது, இடைவிடாமல் ஆண்டவரை பாடுவது, இடைவிடாமல் ஆண்டவரை வாழ்த்துவது. இதுதான் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் பரலோகத்தில் ஒரே ஒரு வேலை, இடைவிடாமல் ஆண்டவரை துதிக்கிறது. நீ இங்கே நல்ல பாட்டு படித்ததான் நீங்கள் அங்கே பாட்டு படிக்க முடியும். நீ பரலோகத்தில் பாட்டு படிக்கிறது இங்கே நீ ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஓகேயா? நீ கிறிஸ்துவ பாட்டை படி, சினிமா பாட்டு, இந்த குப்பை பாட்டுகளெல்லாம் பாடாத. ஏசப்பா பற்றி படிக்கிற பாட்டு நிறைய இருக்குல்ல, அதை மட்டும் நீ பாடு. ஓகேயா? சரி, இப்போது நம்ம இந்த வாரம் வசனத்தை படிக்க போகிறோம். வசனத்திலுக்கு யார் வர போகிறாங்க? கரெக்ட், நம்ம ஜபாக்காவை கூப்பிடலாமா? ஜபாக்கா வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அக்கா இன்னைக்கு உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்க போகிறேன், சரியா? அண்ணன் சொல்லி கொடுத்த பாட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஈஸியாக இருந்துச்சா? பாட்டெலாம் தினமும் பாடுங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, அக்கா சொல்லி கொடுக்குற வசனத்தை நல்லா வாசிங்க, சரியா? ஓகேவா? இன்னைக்குள்ள வசனம் படிக்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடினா என்ன சொல்லணும்? எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க. ஓ எஸ் அப்படி சொல்லணும். ஓகேவா? ஆர் யூ ரெடி? சூப்பர், நல்லா சத்தமாக சொல்லணும், சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தினமும் கூட்டி பக்கத்தில் வச்சுக்கணும், சரியா? அக்கா சொல்லி கொடுக்குறாங்க, கதை சொல்லி கொடுக்குறாங்க, அண்ணன் பாட்டு பாடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எல்லாரையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். ஓகேவா? சரி, இன்னைக்குள்ள வசனம் படிக்கலாமா? நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவரே, பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இன்னைக்கு கொஞ்சம் வசனம் பெருசாக இருக்கோ, ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், சரியா? அக்கா இன்னொரு தடவை உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன், எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். ஓகேவா? நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வசனம் புரிஞ்சிச்சா? வார்த்தைகள்லாம் எல்லாம் புரிஞ்சிச்சா? இப்போ நான் சொல்லுவேன், நீ என் கூட சேர்ந்து சொல்லணும், சரியா? எல்லாரும் நல்லா சத்தமாக சொல்லணும். ஓகேவா? நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் அனைவரும், நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். திருப்பி இன்னொரு தடவை அக்கா கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஓகேவா? சத்தமாக சொல்லணும், சரியா? யாரும் விளாண்டுட்டு இருக்கக்கூடாது. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூடலாம் விளாண்டுட்டு இருக்கக்கூடாது. வசனத்தை கரெக்டாக சொல்லணும், சரியா? ஏசப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓகேவா குட்டீஸ்? வசனம்லாம் பிடிச்சிருந்துச்சா? இந்த வசனத்தை நல்லா படிங்க. ஓகேவா? தினமும் அண்ணன் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க.
நாங்கள் எல்லாரும் அந்த ஆன்சர்லாம் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் இருக்குது சரியா? டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ப்ரைஸ் இருக்குது. சரி, ஓகே குட்டீஸ், பாய். இதுக்கப்புறம் ஒரு அண்ணன் வந்து உங்களுக்கு கதை சொல்லுவாங்க. ஓகேவா? பாய். ஜபாக்கா சொல்லிடுது வசந்த பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அக்கா வேறு சொன்னாங்க, நோட் எழுதிட்டீங்களா? உங்களால் எழுத முடியலன்னா அம்மா அப்பா ஹெல்ப்பு கேளுங்க, அவங்க அதை வீட்டு எழுதுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருக்கணும். வசனங்களை மறந்தே போகக்கூடாது. திடீர்னு கடைசி ஒரு நாள் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. நீ இப்போ அதை ஒன்றுமே எழுதலைன்னா கேட்கும்பொழுது ஐயோ அப்படின்னு மொட்டை மார்க் வாங்குற மாதிரி ஆயிரும். பாட்டு, வசனம், கதைகள் நான் குறிப்பெடுத்துக்க உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகேயா? ரைட். இப்போ அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம்? கரெக்ட், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பைபிள் கதை சொல்லதுக்கு யார் வராங்க? நம்ம கிறிஸ்டோபர் அண்ணே. கிறிஸ்டோபர் அண்ணே கூப்பிட்றோமா? அண்ணே வாங்க. ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? ரைட். இன்றைக்கி நம்ம பாட்டு வசனம்லாம் கேட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சா? சரி, இப்போது நம்ம ஒரு கதை கேட்க போகிறோம். பைபிள்லேருந்து ஒரு கதை. சரியா? எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. ரைட், ஓகே, ஆரம்பிக்கலாமா? பைபிளில் மார்த்தாள் மரியாள் அப்படின்னு 2 அக்கா இருக்காங்க. அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. சரியா? அவங்க பெத்தானியா அப்படிங்கிற ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தாங்க. ஏசப்பா ஊழியம் செய்கிறதுக்காக அந்த சைடு வரும்போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அது வழக்கமான காரியம். சரியா? அப்படி அவங்க வரும்போது இந்த மார்த்தாள் அக்கா வந்து ஏசப்பாவுக்கு தேவையான ஆகாரம்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. நல்ல ருசி உள்ள பதார்த்தமாக சமைப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தால் நம்ம ஓடி போய் கடையில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வருவோம். இல்லை அம்மாட்ட அது செஞ்சு இது செஞ்சு ஏதாவது செஞ்சு வாங்கி கொடுப்போம்ல. அதே மாதிரி இந்த மார்த்தாள் அக்காவும் ஏசப்பா வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய ஏதாவது நல்ல தின்பண்டங்களை சமைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த மரியா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க இந்த சமையலில் மார்த்தாள் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்களாம். அதனால் இந்த மார்த்தாள் அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் ஏசப்பா வந்திருக்கும்போது இந்த மார்த்தாள் அக்கா ஏசப்பாக்கிட்டேயே வந்து, ஏசப்பா, இந்த மரியாள் அக்கா வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்காங்க. நீங்கள் வர்றப்பெல்லாம் உங்கள் கூடயே தான் நேரத்தை செலவழிக்காங்க, எப்பவும் உங்கள் கூடயே இருக்காங்க. ஆனால் நான் மட்டும்தான் அடுப்படியிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ ஏசப்பா சொன்னாங்களாம், நீ செய்கிறத விட அவள் செய்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம், அதுதான் வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ இந்த மார்த்தாள் அக்காவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சான். அது உண்மை தானே? நம்ம ஏசப்பா கூட எவ்வளோ நேரம் செலவழிக்கமோ அதுதான் நம்மளை எங்கே கொண்டு செல்லும்? பரலோகத்துக்கு கூட்டு போகும். ஆமாம், நம்ம பரலோகத்தில் போய் என்ன செய்ய போகிறோம்? ஏசப்பா கூடயே இருந்து ஏசப்பாவை துதித்து ஏசப்பாவை மகிமைப்படுத்தி பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டே தான் நம்ம நேரத்தை செலவழிக்க போகிறோம். அப்போ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா என்ன செய்யணும்? இங்கேயும் நம்ம ஏசப்பாவை குறித்து கேட்குறது, ஏசப்பாவை பற்றி சொல்கிறது, ஏசப்பாவை பற்றின பாட்டு படிக்கிறது, சண்டே கிளாஸ்க்கு போகிறது, சண்டே கிளாஸில் ஏதாவது ட்ராமாஸில் நம்ம கலந்துக்கிடுறது, சர்ச்சுக்கு போகிறது, கொயரில் போகிறது, அங்கேருந்து ஊழியத்துக்கு போகிறவங்க கூட நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது. இப்படி ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள காரியமாக ஏசப்பா கூடயே இருந்தால் தானே நம்ம பரலோகத்துலேயும் போய் அதே மாதிரியே செய்ய முடியும். கரெக்டாக? ரைட். அப்போ எல்லாரும் அப்படி செய்வீங்களா? ஓகே, வெரி குட். இப்போ நம்ம ரவி அண்ணனை கூப்பிடுவோமா? கிறிஸ்டோபர் அண்ணே பைபிளுக்கு சொன்னாங்க, நல்லா கவனிச்சு பார்த்தியா? அதில் மார்த்தாள் மரியாள், அதில் ஒருத்தர் வீட்டு வேலையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வீட்டு வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் ஏசப்பாவோடு வந்து உட்காந்துருந்தாங்க. ஏசப்பாவோடு இருக்கிறது தான் ஆசீர்வாதம். ஏசப்பா கூட நிறைய ஜனங்கள் உட்காந்துருந்தாங்க. சாப்பாடு கிடைக்குமா கிடைக்கலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. திரளான மக்கள். 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஏசப்பா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரா? இயேசுவோடு கூட இருந்தால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். இயேசுவுக்காக நேரம் சொல்லித்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம உலக வேலைகள் அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு எனக்கு நேரமே இல்லை, ஆண்டோட்ட வரக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுவோம்னா நம்ம இழந்துடுறோம். இயேசுவோடு கூட இருந்த லாசரு சகோதரிகள் 2 பேர், ஒருவர் இயேசுவோடு இருந்தாங்க, ஒருவர் இயேசுவோடு இல்லை. நீ இயேசுவோடு இருக்கியா? இயேசுவோடு இல்லையா? ரைட். நான் ஏற்கனவே பாட்டு படிக்கும்போது சொன்னேன், பரலோகத்தில் நமக்கு ஒரே ஒரு வேலை. என்ன வேலை? இடைவிடாமல் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம், நன்றி, ஹல்லேலூயா, ஆண்டவரே நீர் வாழ்க, இப்படி பாட்டு பாடிட்டே இருக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு குட்டி பாப்பா இருந்தா. அந்த பாப்பா
அப்பாட்ட ஓடி வந்தா, அப்பா 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 எனக்கு ஒரு சின்ன கப்பு வாங்கி தாங்கப்பா அப்படின்னு கேட்டா. உடனே அப்பா கேட்டாங்க, எதுக்கு சின்ன கப்பு? அப்பா, நான் டெய்லி குளிக்கும் பொழுது இந்த கப்பில் தண்ணி கோதி தலை ஊற்றும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஒரு தண்ணி இருக்கா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டே குளிப்போம்ப்பா. பெரிய கப்பாக இருக்கும்போது சீக்கிரம் தண்ணி காயாதுல்ல, குட்டி கப்புனா ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு குளிக்கும் பொழுது இயேசுக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு அப்பாட்ட கேட்டாங்க. அங்கே 2 தேவதூர் நின்றுட்டுருந்தாங்க. அந்த தேவதூர் பார்த்தாங்க, என்ன இந்த பாப்பா குளிக்கும்போது குட்டி கப்பில் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணலான்னு சொல்லி குட்டி கப்பு அப்பாட்ட கேட்குறாளே, குட் கேர்ள், நல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று இன்னொரு தேவதூர் சொன்னார், பொறு இதுக்கே நீ ஆச்சரியப்படுறியே, இந்த பாப்பா அடுத்த என்ன பண்ண போறா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாப்பா பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த பாப்பா அம்மாட்ட வந்தா, மம்மி எனக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு? மம்மி சொன்னாங்க, இட்லி. மம்மி எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா மம்மி? சொல்லு, எனக்கு மினி இட்லி கொடுப்பீங்களா? அம்மா கேட்டாங்க, மினி இட்லியா? இன்னும் திடீர்னு மினி இட்லி கேட்குற? ஒன்று அந்த பாப்பா சொன்னா, அம்மா ஒவ்வொரு மினி இட்லியா குட்டி குட்டி இட்லியாக இருக்குங்களா, ஒவ்வொரு இட்லி சாப்பிடும் பொழுது ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒவ்வொரு இட்லியாக சாப்பிடும் பொழுது இயேசுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். பெரிய இட்லினா 2 தடவை பிச்சுட்டு டக்குன்னு வாய்க்கில் போயிடும். மினி இட்லி நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவை இயேசுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே நான் சந்தோஷமா இயேசுவோட கூட ஒவ்வொரு முறையும் நான் சாப்பிடும் பொழுது நன்றி 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 சொல்லி சந்தோஷமா ஆண்டவர் கூட நான் பேசுவேம்மா அப்படி சொன்னாங்க. இப்போ அம்மா சொன்னாங்க, ரொம்ப நல்ல காரியம், உனக்கு கட்டாயம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பாப்பாவுக்கு மினி இட்லியை வச்சு கொடுத்தாங்க. அந்த பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்பாட்ட கேட்டாங்க, குளிக்கும்பொழுது இயேசுக்கு நன்றி சொல்லணும். அம்மாட்ட கேட்டாங்க, சாப்பிடும்போது நன்றி சொல்லணும். அடுத்த ஆள் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆட்டோ. நீங்கள் சில ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போவீங்கல்ல, சில ஸ்கூட்டரில் போவீங்க அப்பா கூட, சிலர் காரில் போவீங்க, சில வேனில் போவீங்க. இந்த பாப்பா என்ன பண்ண தெரியுமா? ஒரு ஸ்கூட்டரில் போனான். இந்த பாப்பா என்ன பண்ண தெரியுமா? வேகமாக ஓடி போய் ஆட்டோவில் நடுவில் உட்காந்துக்கிட்டா. நீ ஆட்டோவில் எங்கே உட்காருவ? ஜன்னல் ஓரமாக தானே. ஆட்டோவில், பஸ்ஸில், ட்ரெயினில் ஜன்னல் ஓரமாக தான் பையின்னு வேடிக்கை பார்த்தே போகலாம்ல. இந்த பாப்பா என்ன பண்ண தெரியுமா? நடுவில் உட்காந்துக்கிட்டா. அவளுக்கு சைடில் இடம் கிடைச்சாலுமே வேண்டாம், நடுவில் உட்காந்துக்கிட்டா. ஏன் தெரியுமா? அவள் சொன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நான் நடுவில் உட்காந்தேன்னா வேடிக்கை பார்க்காம நான் அமைதியாக இயேசுவே உமக்கு நன்றி, எனக்கு கொடுத்த அம்மா அப்பாவுக்கு நன்றி, எனக்கு கொடுத்த நல்ல வீட்டுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த நல்ல ஸ்கூலுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்காக நன்றி சொல்லி ஆட்டோவில் போகும்பொழுது இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த தேவதூர் 2 பார்த்தாங்களா, சொன்னாங்க, என்ன பாப்பா சாப்பிடும்போது இயேசுக்கு நன்றி சொல்கிறா, குளிக்கும் போது இயேசுக்கு நன்றி சொல்கிறா, பயணத்தில் போகும்போது இயேசுக்கு நன்றி சொல்கிறா, ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையா இருக்காளே அப்படின்னாங்க. நைட்டு வந்தது. பாப்பா அப்பா அம்மாட்ட வந்தா, அப்பா நீங்கள் இப்போ படுக்கும்போது லைட்டை ஆஃப் பண்ணி படுத்துங்க, நான் சீக்கிரம் படுக்க போகிறேன். நீங்கள் படுக்கும்பொழுது டிவிலாம் போடாதீங்க டாடி, நான் வந்து படுத்துருக்க போகிறேன், நான் அப்படி தூங்க போகிறேன். இப்போ அப்பா கேட்டீங்க, என்ன சீக்கிரம் தூங்க போகிறேன்? நான் பெட்டில் போய் படுத்துட்டு கண்ணு மூடி இயேசுவே உமக்கு நன்றி, நாள் போகிறேனே காப்பாற்றுங்க நன்றி சொல்லி இயேசப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறேன். தாவீது ராஜா படுக்கையில் ஆண்டவரோடு பேசிட்டு இருந்தால் பைபிள் இருக்கலாப்பா, அதேமாரி நானும் படுக்கையில் இயேசுவோடு பேசிக்கிட்டு இயேசுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே தூங்க போகிறேன். உங்கள் அம்மா அப்பா அவளை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த தேவதூர் பார்த்தாங்க, என்னது குட்டி பாப்பா காலையில் எந்திருந்து சாயங்காலம் வரைக்கும் இயேசுக்கு நன்றி, இயேசுக்கு நன்றி, இயேசுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிகிட்டே இருக்காளே, கெட்டிக்கார பாப்பா. இந்த பாப்பா பரலோகத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை பூலோகத்திலே செய்கிறா. பரலோகத்தில் போய் துதிக்கிறதுக்கு பதிலாக பூலோகத்திலே வேலைய ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் இந்த பாப்பா குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. பைபிள் தான் சொல்லுது, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் பொழுது ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களும் நினச்சி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு எப்பா சொல்கிறியா? நிறைய பேருக்கு அம்மா இல்லை, நிறைய பேருக்கு அப்பா இல்லை, நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, நிறைய வீட்டில் சந்தோஷமே இல்லை. உனக்கு எல்லாம் இருக்குல்ல, உனக்கு எல்லாம் இருக்குல்ல, நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கியா? ஆண்டவருக்கு இடைவிடாமல் நன்றி சொல்லு. எப்போல்லாம் டைம் கிடைக்கும் இயேசுவே உமக்கு நன்றி, ஆண்டவரே இந்த வீட்டில் இருக்க நன்றி, எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் சொல்லாத. ஆண்டவனுக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் அது நல்லதோ கெட்டதோ நன்றின்னு சொல்லி பழகு. ஆண்டவர் உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் நம்ம செய்கிற ஒரே வேலை என்ன? ஆண்டவரை இடைவிடாமல் துதிக்கிறது. பரலோகத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன? ஆண்டவருக்கு இடைவிடாமல் நன்றி சொல்கிறது. நீ பரலோகத்தில் செய்ய வேண்டிய வேலையை பூலோகத்திலே ப்ராக்டிஸ் பண்ணலாமே. பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லோரும் கை கூப்பி கண்ண மூடி எல்லோரும் ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா, நிறைய நேரங்கள் நான் தேவையில்லாமல் காரியம் நினைக்கிறேன், சினிமா பாட்டை பாடுறேன், சண்டை போடுறது நினைக்கிறேன்,
கெட்ட காரியங்கள் நினைக்கிறேன், இனிமேல் உங்களை மட்டும் நினைக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறியா? கை கூப்பி கண்ணை மூடலாமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, பரலோகத்திலே நாங்கள் இடைவிடாமல் துதிக்க போகிறோம். அதே போல் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களும் உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நிறைய நேரங்களில் வீண் சிந்தனை சிந்திக்கிறோம். அந்த சிந்தனைகளை மாற்றி போடுங்க. எப்பொழுதும் உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வெரி குட். சூப்பராக ஜெபம் பண்ணிட்டீங்கல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுறது உதட்டளவு இருக்கக்கூடாது, உள்ளத்துலேருந்து வரணும். நான் சொல்கிறேன்ல, அந்த வார்த்தைகளை வாங்கிட்டு நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணி பாருங்கள். ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்பாங்க. நீங்கள் ஏனோ தானோன்றீங்கன்னா நிகழ்ச்சியை பார்த்து பிரயோஜனமே கிடையாது. சொல்லிடுற ஒவ்வொரு காரியங்களையும் உனக்கு ஏசப்பா உங்கள்கிட்ட பேசும்போது எனக்குன்னு சொல்லி அப்படியே ஏற்றுக்கொள். நிச்சயமாக நீ பரலோக வாழ்வை சுதந்திரிக்க முடியும். நிறைய பேருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, நிறைய பேருக்கு புரியலை. ஆனால் உன்னை ஏசப்பா நேசிக்கிறதுனால தான் இந்த டிவி நிகழ்ச்சி கூட உன்னோட பேசுகிறாரு. நீ ஏசப்பா உங்கள்கிட்ட பேசும்பொழுது அவருக்கு ஒப்பு கொடுத்துரு. ஓகேயா? ரைட். இப்போ அடுத்த என்ன பார்க்க போகிறோம்? கரெக்டாக சொல்லுங்கள். கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட். ஆக்டிவிட்டி டைம். ஆக்டிவிட்டி டைம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் என்ன பார்த்துட்டு வந்தோம்? ஒரு வாரம் முத்து பார்த்தோம், ஒரு வாரம் பரிசு பார்த்தோம், ஒரு வாரம் மாவு பார்த்தோம். பரலோகம் அதுக்கு ஒப்பாக இருக்குது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பரலோகம் ஒரு பொடிச ஒரு பொருளுக்கு ஈக்குவலாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட். பரலோக ராஜ்யம் கடுகு விதை. பார்த்துருக்கீங்களா? வாங்க, ஒருத்தர் கை நீட்டுங்க, ஆள் கொண்டு தரேன். கேட்டீங்களா? சரி, பாருங்கள். இப்போ தெரியுதா? கையில் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? கடுகு எல்லாருக்கும் தெரியும் தானே? கடுகு எல்லாருக்கும் தெரியும்ல? கடுகு எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாம். இந்த பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு சமானமா. ஏசப்பா சொல்கிறாங்க, பரலோக ராஜ்யம் கடுகை போல் இருக்குதா. என்னது இவ்வளோ பொடிய கடுசா? முதல் நாள் சொன்னீங்க முத்துக்கு ஈக்குவலாக இருந்தது, ஓகே, பெரிய பிரைட் காஸ்ட்லி. அடுத்த நாள் சொன்னீங்க அந்த நம்ம பரிசுக்கு ஈக்குவல், அது ஓகே, நல்ல பளபளன்னு இருந்தது. அடுத்த நாள் சொன்னீங்க அப்புறம் மாவு, அது கூட பரவாயில்ல, சப்பாத்தி தோசை சாப்பிட்றது. இது இந்த கடுகா? ஆமாம், இந்த கடுகு இருக்குது பார்த்தியா? இந்த கடுகு மண்ணில் விழுந்து அது வளர்ந்து பெரிய மரமாக மாறி அநேக பறவைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுபோல் ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நீயும் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரை சொந்த ரட்சகராக கொண்ட நீ அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். அநேகருக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கணும். பரலோக ராஜ்யம் இந்த கடுகுக்கு ஒப்பாக இருக்கிறது. புரிஞ்சிட்டிங்களா? ஓகே, இன்றைக்கி ஆக்டிவிட்டி டைம் முடிச்சிட்டோம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆக்டிவிட்டி டைமில் வித்தியாசமாக ஒவ்வொரு பொருளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன பார்த்தோம்? கடுகு. கடுகு வீட்டில் பார்த்துருப்பீங்களா? அம்மா தாளிக்க போடுவாங்க, கரெக்ட் வெடிக்குங்களா? கரெக்ட், அந்த கடுகு தான். வீட்டில் போய் உங்களுக்கு கடுகு தெரியல, அம்மாட்ட அம்மா கடுகு காலுங்கன்னு சொல்லி நீ கடுகை வாங்கி பார்த்து கையில் வச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, பார்த்துட்டு சொல்லணும், ஓ இந்த கடுகு தான் பரலோகம் ஒப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ மனசுக்குள்ளே பேசிட்டு ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். ஓகேயா? ரைட். இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு செக்மெண்ட் மிஸ்ஸிங். என்ன செக்மெண்ட்? கரெக்ட், கேள்வி பதில் நேரம். கேள்வி பதில் நேரம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க? ஆன்சர் பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. சிலவங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க. யூடியூப்பில் பார்த்தா கூட நீங்களும் பதில் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் டெலிகாஸ்ட் பண்ண பிறகு திரும்ப யூடியூப்பில் பண்ணாலும் எப்போ பண்ணாலும் பரவாயில்ல. உன் பதில் வரும்பொழுது டிசம்பர் வரைக்கும் பண்ணலாம். உன்னுடைய பதில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீ கவலையப்படாத. திரும்பவும் சொல்கிறேன், ஒரே மொபைலில் 3 பேர் 4 பேர் கூட பண்ணலாம். ஆன்சரை போட்டு உன் பேரை போடு. ஆனால் அந்த ஆன்சரை நீ கண்டுபிடிச்சிருக்கணும். ஒரு ஆள் கண்டுபிடிச்சி 4 பேர் பேரை போடக்கூடாது. ஓகேயா? நீங்கள் டக்குன்னு டிக் பண்ணி போட்டுறீங்களா? ரெடி ஆகிட்டிங்களா? மொபைல் எடுத்தாச்சா? ஆன் பண்ணிட்டீங்களா? 2 சகோதரிகள் இருந்தாங்க. ஒருத்தர் மார்த்தாள், ஒருத்தர் மரியாள். இயேசுவோடு நேரத்தை செலவழித்த சகோதரி யார்? மார்த்தாளா, மரியாளா? இயேசுவோடு நேரத்தை செலவழித்தது யார்? மார்த்தாளா, மரியாளா?
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய் என்று இயேசு பாராட்டினாங்கல்ல, அவங்க தான். அவங்க பேர் யார் கண்டுபிடிச்சிட்டியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். டக்குன்னு டைப் படிங்க. டைப் அடிச்சுட்டு கீழே ஒரு நம்பர் திருப்பி பாருங்க. அந்த நம்பருக்கு உடனடியாக SMS பண்ணுங்கள். உங்களுக்கான சிறப்பு பரிசுகள் காத்திருக்குது. தட்டி செல்ல மறக்காதீங்க. அது மாத்திரமில்லை, நீங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் எழுதி வச்சுட்டு வாங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். அதை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது எல்லாமே உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை, உன்னை உற்சாகப்படுத்துறதுக்காக. ஓகேயா? இந்த நாளுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? இல்லை அப்போ இருக்கிறவங்களே கைகளை கூப்பி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லணும் என்னம்மா? இருக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் சண்டே ஜெபம் நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசினீர். நாங்கள் இனிமேல் உம்மை எப்பொழுதும் துதிப்போம். உமக்கு பிரியமானவங்களாக வாழுவோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், நிறைய சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்குங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நாங்கள் நிகழ்ச்சி தயாரிக்கிறோம். அதனால் திரும்ப அதை கேட்டு திரும்ப சொல்கிறது தப்பே கிடையாது. அப்படி உங்களுக்கு இந்த யூடியூப்பை பார்த்து இந்த கதைகள் குறிப்புகள் பாட்டை எழுத முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அதை கீழே தெரியாத அதே நம்பருக்கு சொல்லுங்கள், எனக்கு பாடம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அனுப்புவீங்கன்னா அந்த குறிப்புகள் பாட்டு மாத்திரம் உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க. நீங்கள் யூடியூப்பில் ஃபுல்லாக பார்த்து கஷ்டப்பட வேண்டாம். ஒரு தடவை பார்த்தா போதும். திரும்ப அதை பயிற்சி எடுத்துகிட்டு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். வேணும்னா அப்படிப்பட்ட சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு அட்டகாசமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அண்ணன் ரவி. பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.